வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 1,31,00,000 மகளிருக்கு 5000 ரூபாய் வரவு. திமுக தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா. அரசு தேர்வின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 9,801 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சேலத்தில் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். தாவேக தலைவர் விஜய் பங்கேற்பு. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் பெருமிதம். 20 ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் தொடர் போட்டி. நமீபியாவை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. உலக கோப்பையில் புதிய சாதனை படைத்த இந்தியா. இனி விரிவான செய்திகளை காணலாம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளார். இதில் தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கு மகளிர் உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள். ஆனால் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக 3000 ரூபாயும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாயும் என்று இன்று 1,31,00,000 மகளிருக்கு வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கின்றது என்றார். தொடர்ந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றப்போ கொரோனா உச்சத்தில் இருந்துச்சு. அதை சமாளித்து மக்களின் உயிரை காத்தது மட்டுமில்லை, அவங்க வாழ்வாதாரத்தை காக்க 4000 ரூபாய் நிவாரணத் தொகையையும் வழங்கணும். சென்ற ஆட்சி விட்டுட்டு போன கடுமையான நிதி நெருக்கடியை சமாளித்து ஆட்சிக்கு வந்ததுமே பல திட்டங்களை நிறைவேற்றணும். நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னே மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும்னு அறிவித்தேன். அப்போ இது சாத்தியமே இல்லைன்னு சிலர் சொன்னாங்க. ஆனாலும் நிதி நெருக்கடியை சமாளித்து ஒன்றிய அரசினுடைய ஓரவஞ்சனையை மீறி அரசு தேர்வின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 9,801 பேருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளார். சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் தமிழக அரசு சார்பில் பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், ஆசிரியர் தேர்வு வாரியம் உள்ளிட்ட தேர்வு முகமைகள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 9,801 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளார். தொடர்ந்து அண்ணா நகரில் 62,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தின் அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுகின்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைக்கின்றார். சேலத்தில் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் இன்று தாவேக தலைவர் விஜய் கலந்து கொள்கின்றார். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. இதில் 55 நாட்களுக்கு பிறகு மீண்டும் திறந்தவெளி கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்கின்றார். இந்த கூட்டத்திற்காக தாவேகவினருக்கு காவல்துறையினர் தரப்பில் 51 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த விதிகளில் கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும், விஜய் வேனில் நின்றபடி மட்டுமே பேச வேண்டும், பங்கேற்கும் அனைவருக்கும் அனுமதி அடையாள அட்டை வழங்க வேண்டும், குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை உள்ளிட்ட நிபந்தனைகள் காவல்துறையினரால் விதிக்கப்பட்டு உள்ளன. இதன்படி இந்த கூட்டத்தில் 5000 நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதி சீட்டு வழங்கப்பட்டு உள்ளது. இதுவரை தாவேக எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காததால் விஜய் என்ன பேச போகின்றார் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். நியூயார்க் நகரில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அதிபர் டிரம்ப் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசினார். அப்போது தங்கள் ஆட்சியில் அமெரிக்கா மிகப்பெரிய நிலக்கரி ஏற்றுமதியாளராக உருவாகி வருகிறது என்றும் தற்போது உலகம் முழுவதும் நிலக்கரியை ஏற்றுமதி செய்து வருகின்றோம் என்றும் தெரிவித்தார். அமெரிக்கா நிலக்கரியை ஒரு சிறந்த தயாரிப்பாக நிலைநிறுத்துவதுடன் ஒரு பகுதியாக இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் அமைந்துள்ளது என்றார். நிலக்கரி ஏற்றுமதியை மேலும் அதிகரிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது என்றும் உலகில் எங்கும் இல்லாத சிறந்த தரமான நிலக்கரியை வழங்குவோம் என்றும் கூறினார்.
இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்று பெருமிதத்துடன் தெரிவித்தார். 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் 18வது போட்டியில் நமீபியாவை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. டெல்லியின் அருண்ஜேட்லி மைதானத்தில் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 18வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியா நமீபியா அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற நமீபியா அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய இந்திய அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன்களை குவித்தது. இதையடுத்து 210 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய நமீபியா அணி 18 ஓவரில் 116 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் இந்திய அணி 93 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. மேலும் 20 ஓவர் உலகக்கோப்பை வரலாற்றில் அதிவேகமாக 100 ரன்கள் குவித்த அணி என்ற சாதனையை இந்தியா படைத்தது. முதன்முறையாக மிஸ் கிராண்ட் புதுச்சேரி 2026 பட்டம் பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்தார் சமரிதா. முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அண்மையில் கேரளத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்ற சமரிதா முதன்முறையாக மிஸ் கிராண்ட் புதுச்சேரி பட்டம் பெற்றார். அவர் தனது தந்தை சுகுமாருடன் சென்று முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆசி பெற்றார். அப்போது புதுச்சேரி அரசின் விளம்பர தூதராக தன்னை நியமித்தால் சுற்றுலா வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்று கோரிக்கை வைத்தார். இதுகுறித்து பரிசீலிப்பதாக முதலமைச்சர் உறுதியளித்தார். ஊரக வேலை திட்டத்திற்கு எந்த பெயர் இருந்தால் என்ன என்றும், திமுகவினருக்கு திடீரென காந்தி மீது பாசம் வந்துவிட்டது என்றும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது திமுகவில் உள்ள அமைச்சர்கள் யாராவது ஒருவர் தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ள திட்டங்களின் பெயரை பேப்பரை பார்த்து படிக்காமல் சொல்லிவிட்டால் நான் மேடையிலிருந்து இறங்கிச் சென்று விடுகின்றேன் என்று கூறினார். கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற வைப்பதுதான் அதிமுகவுக்கு பெருமை என்று தெரிவித்தார். செங்கல்பட்டில் இரட்டை இலையுடன் தாமரை மலர்ந்தே தீரும் என்றும், தமிழகத்தில் டபுள் என்ஜின் கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் பேசியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினத்தில் பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிக்க மக்களிடம் கருத்து கேட்கும் நிகழ்வு மாவட்ட தலைவர் பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் கலந்து கொண்டார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருமாவளவன் பட்டியலின மக்களை திமுகவுடன் அடமானம் வைத்து அரசியல் செய்து வருவதாக கூறினார். செங்கல்பட்டில் இரட்டை இலையுடன் இந்த முறை தாமரை மலரும் எனவும் தெரிவித்தார். மக்களை பாதுகாக்கக்கூடிய தமிழர் தமிழகம் வளர்ச்சிக்கான ஒரு தேர்தல் அறிக்கையை தமிழக பாஜக தயாரித்துக் கொண்டிருக்கிறது. இதனுடைய குழுவின் தலைவராக மதிப்பும் மரியாதைக்குரிய முன்னாள் தமிழக பாஜக மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த குழு இயங்குகின்றது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே மணிவிழுந்தான் என்னும் ஊரில் குடிசை வீட்டில் மின்கசிவால் தீப்பிடித்ததில் 5 பவுன் தங்க நகை, 1 லட்சம் ரூபாய் பணம், 10 நெல் மூட்டைகள் எரிந்து சேதமடைந்தன. தலைவாசல் அருகே மணிவிழுந்தான் ஊரை சேர்ந்த சக்திவேல் வேலைக்கு சென்று விட்டு வீடு திரும்பினார். வீட்டில் கரும்புகை வருவதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தகவல் அறிந்து ஆத்தூர் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வீட்டில் இருந்த 5 பவுன் தங்க நகை, 1 லட்சம் ரூபாய் பணம், 10 நெல் மூட்டைகள் எரிந்து போனதாக சக்திவேல் தெரிவித்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஆந்திர மாநிலத்தில் வழங்குவதை போல மாற்றுத்திறனாளிகளுக்கான மாத உதவித்தொகையை 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்க கோரி தென்காசியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு மறியலில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் ஆந்திர மாநிலத்தில் வழங்குவது போல தமிழ்நாட்டிலும் மாத உதவித்தொகையை 6000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். தெலுங்கானாவில் 5700 ரூபாயும், ஆந்திரத்தில் 6000 ரூபாயும், திரிபுராவில் 5000 ரூபாயும் வழங்கப்பட்டு வருவதாகவும், தமிழகத்தில் அதிகபட்சமாக 2000 ரூபாய் வரை வழங்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மறியலில் ஈடுபட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை திருநீலக்குடியில் சாலையில் உள்ள ரயில்வே கேட் மீது வைக்கோல் ஏற்றி வந்த மினி லோடு வேன் மோதியதால் ரயில்வே கேட் பாதிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை திருநீலக்குடி சாலையில் உள்ள ரயில்வே கேட் மீது மருத்துவ குடியிலிருந்து வைக்கோல் ஏற்றி வந்த மினி லோடு வேன் மோதியது.
ரயில்வே கேட் பாதிக்கப்பட்டதால் ரயில்கள் செல்வதற்கு சிக்னல் கிடைக்காமல் சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் மயிலாடுதுறையிலும், கோவையிலிருந்து மயிலாடுதுறை நோக்கி வந்த ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் கும்பகோணத்திலும் அரை மணி நேரம் காத்திருக்கும் சூழல் உருவானது. தற்காலிகமாக அப்பகுதியில் சங்கிலி கொண்டு கேட் சிக்னல் சீர் செய்யும் பணியை ரயில்வே ஊழியர்கள் மும்முரமாக மேற்கொண்டனர். இதனால் அரை மணி நேரம் தாமதமாக விரைவு ரயில்கள் ஆடுதுறையை கடந்து சென்றனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட ரயில்வே கேட் பகுதியில் சீரமைப்பு பணிகளை ரயில்வே ஊழியர்கள் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அரிசி வாங்க வந்தவர் அரிசி மண்டி ஊழியரை திசை திருப்பி 50,000 ரூபாயை திருடி சென்றுள்ளார். ஓமலூர் அருகே உள்ள தீவட்டிப்பட்டியில் உள்ள அரிசி மண்டியில் ஒருவர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு 15 சிப்பம் அரிசி வேண்டுமென கேட்டுள்ளார். பின்னர் களைப்பாக இருப்பதாக கூறி கல்லாப்பெட்டி அருகே அமர்ந்து கொண்டார். கடை ஊழியர் அரிசி சிப்பம் எடுக்க சென்றபோது இவர் கல்லாவை திறந்து 50,500 ரூபாயை திருடி டி ஷர்ட்டுக்குள் மறைத்து வைத்துக் கொண்டார். பின்னர் ஏடிஎம்மில் பணம் எடுத்து வருவதாக கூறி சென்றவர் மாயமானார். பின்னர் மண்டி உரிமையாளர் குமார் கல்லாவை திறந்த போது பணம் இல்லாமல் காலியாக இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது கடைக்கு வந்தவர் பணத்தை திருடி செல்வது தெரிய வந்தது. பணத்தை களவாடியவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தொழிற்சங்கங்களின் நாடு தழுவிய வேலை நிறுத்தம் கேரளத்தில் தீவிரமாக நடைபெற்றதால் கோவை உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து கேரளத்துக்கு நேற்று அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 10 மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாயிகள் அமைப்புகள் இணைந்து கேரளத்தில் நேற்று முழு அடைப்பு போராட்டத்தை நடத்தின. இதற்கு கேரள அரசு போக்குவரத்து ஊழியர்கள் முழு ஆதரவு அளித்துள்ளதால் கோவையிலிருந்து கேரளத்துக்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. தமிழ்நாடு கேரள எல்லைப் பகுதிகளில் உள்ள அரசு போக்குவரத்து பணிமனைகளில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன. கோவையிலிருந்து கேரளத்தின் பாலக்காடு, திருச்சூர், கோழிக்கோடு, திருவனந்தபுரம், எர்ணாகுளம் ஆகிய ஊர்களுக்கு நேற்று பேருந்துகள் இயக்கப்படவில்லை. தமிழ்நாடு அரசு பேருந்துகள் கேரளத்தின் எல்லைச்சாவடியான வாளையாறு வரை இயக்கப்பட்டன. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி ஒதுக்காததை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதை சுருக்கமான தொகுப்பாக தற்போது காணலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூரில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பாஜக அரசையும் அதற்கு ஒத்துவூதும் அதிமுகவையும் கண்டித்து முழக்கமிட்டனர். இதில் திமுக கூட்டணி கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த சோமாசிப்பாடி பிஎஸ்என்எல் தொலைபேசி நிலையம் அருகில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திமுக ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் புச்சாண்டி கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசையும் அதற்கு துணை போகும் அதிமுகவையும் கண்டித்து உரையாற்றினார். சேலம் மாவட்டம் தம்மப்பட்டியில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட், விசிக, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகியவற்றின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசையும் அதற்கு துணை போகும் அதிமுகவையும் கண்டித்து முழக்கமிட்டனர். மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காமல் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக நகர அவைத் தலைவர் கதிரவன், துணை செயலாளர் தவச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி குமணன் சாவடியில் நகர திமுக செயலாளர் திருமலை தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக, இந்தியன் முஸ்லிம் லீக், எஸ்டிபிஐ ஆகியவற்றின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பூவிருந்தவல்லி அருகே காட்டுப்பாக்கத்தில் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்ததாக பாஜகவையும் அதற்கு துணை போகும் அதிமுகவையும் கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக ஒன்றிய செயலாளர் கமலேஷ் தலைமையில் திமுக கூட்டணி கட்சியினர் மத்திய பாஜக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். புதுக்கோட்டையில் திமுக, காங்கிரஸ் கூட்டணி சார்பில் மத்திய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு பட்ஜெட்டில் நிதி வழங்காமல் முட்டை வழங்கி உள்ளது என கூறி பொதுமக்களுக்கு முட்டையை வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் மத்திய பாஜக அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி பங்கேற்றார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் தமிழ்மணி, பேரூராட்சி செயலாளர் யுவராஜ், விசிக மாவட்ட செயலாளர் கனல் விழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு தேவையான நிதி ஒதுக்காததை கண்டித்து கரூரில் திமுக சார்பில் மாநகர செயலாளர் கனகராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் திமுக சார்பில் மத்திய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன், ஒன்றிய திமுக செயலாளர் கள்ளூர் ரவி, மாவட்ட துணை செயலாளர் அரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய பாஜக அரசை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் ஆர்ப்பாட்டம், ரயில் மறியல் போராட்டம் ஆகியன நடைபெற்றுள்ளன. அதனை தற்போது சிறிய தொகுப்பாக காணலாம். மத்திய அரசு தொழிலாளர் சட்டங்களை திருத்தி 4 தொகுப்புகளாக மாற்றி பெரு நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதை கண்டித்து நேற்று நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். சென்னை திருவொற்றியூர் விம்கோ நகரில் ரயில் மறியலில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து பேருந்தில் ஏற்றிச் சென்றனர். இன்னைக்கு முழு நாள் இந்த பொது வேலை நிறுத்தத்தை ஆதரிக்கக்கூடிய விதமா அந்த மாணவர்கள் வகுப்பு புறக்கணிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய காலேஜே இன்னைக்கு ஒட்டுமொத்தமா ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரைக்கும் முழுமையா நடத்திட்டு இங்க வந்திருக்கோம். மாணவர் சங்கம் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த போராட்டமானது எந்த நோக்கத்தின் அடிப்படையில் பல்வேறு தொழிற்சங்கங்கள், பல்வேறு வாலிபர் அமைப்புகள், அதுவும் முக்கியமா இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்ட CITU உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தை அதுவும் கூடுதலா மாதர் சங்கம் உள்ளிட்ட அத்தனை அமைப்புகளுமே இந்த போராட்டத்தை இன்னைக்கு நடத்தியிருக்கோம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் மத்திய அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்தும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு வழங்குவதை கண்டித்தும் அஞ்சலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் பின் அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். CITU இந்திய தொழிற்சங்க மையம் தென் சென்னை மாவட்டம் சார்பாக அனைத்து தொழிலாளர் சங்கங்களை சார்ந்த 300க்கும் மேற்பட்டோர் மத்திய பாஜக அரசை கண்டித்து சென்னை பல்லாவரம் அஞ்சலகம் அருகே GST சாலையை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போராட்டக்காரர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தஞ்சாவூரில் தொழிற்சங்கத்தினர் ஆற்றுப்பாலத்தில் இருந்து பேரணியாக சென்று தலைமை அஞ்சலகத்தின் முன் மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதே கோரிக்கையை முன்வைத்து இந்திய வங்கி, இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினர், தொலைத்தொடர்புத்துறை அலுவலர்கள், ரயில்வே அனைத்து ஓய்வூதியர் சங்கத்தினர் LIC கோட்ட அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய பாசிச பாஜகவினுடைய மோடி அரசினுடைய மக்கள் விரோத, விவசாயிகள் விரோத, தொழிலாளர் விரோத கொள்கைகளை கண்டித்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு தேசம் தழுவிய, நாடு தழுவிய பொது வேலைநிறுத்த மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தஞ்சாவூரில் இந்த மாபெரும் வேலை நிறுத்தமும் மறியல் போராட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மோடி அரசாங்கம் சமீபத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல மக்கள் விரோத சட்டங்கள், குறிப்பாக தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளை கைவிட வேண்டும், விவசாயிகள் விதை மசோதாவை கைவிட வேண்டும். விழுப்புரம் ரயில் நிலையத்தில் 4 தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி மத்திய பாஜக அரசுக்கு எதிராக மறியலில் ஈடுபட முயன்ற தொழிற்சங்கத்தினர் காவல்துறையினர் கைது செய்தனர். இப்போராட்டத்தின் காரணமாக விழுப்புரம் ரயில் நிலையத்தில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி சேலம் மாவட்டம் ஓமலூர் பாரத ஸ்டேட் வங்கி முன் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகை போராட்டம் நடத்தினர். இதில் கலந்து கொண்டோர் மத்திய பாஜக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். தொழிலாளர்களின் நலனுக்கு எதிராக மத்திய பாஜக கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து காஞ்சிபுரம் பழைய ரயில்வே நிலையத்தில் தொழிற்சங்கத்தினர் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். 20 நிமிடங்களுக்கு மேல் ரயில் மறியல் நடைபெற்றதால் போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்ய முயன்ற பொழுது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதன் பின் கைது செய்து மண்டபத்தில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாய சங்கங்களின் ஆதரவோடு அகில இந்திய பொது வேலைநிறுத்தம் மறியல் போராட்டம் நடைபெற்றது. மதுராந்தகம் பாரத ஸ்டேட் வங்கி எதிரே முற்றுகையிட சென்ற பொழுது 200க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 1,31,00,000 மகளிருக்கு 5000 ரூபாய் வரவு. திமுக தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.
பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா. அரசு தேர்வின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 9801 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சேலத்தில் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். தாவேக தலைவர் விஜய் பங்கேற்பு. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் பெருமிதம். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் போட்டி. நமீபியாவை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. உலகக்கோப்பையில் புதிய சாதனை படைத்த இந்தியா. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.